ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்மிங் சண்டே May 5 வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒன் பீஸ்க்கான தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்க போது 1 PM இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கான ஒரு தமிழ் ட்ரெய்லர் ப்ரோமோஸாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கம்மிங் சண்டே வரப்போது அதுக்கான தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, இது மாதிரியான ஃபேன்ஸ்லாம் வந்து ஹைப் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இப்போது கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலே ஃபேன்ஸ் வந்து ஹைப் ஆனாங்களா இல்லை வெறுப்பானாங்களா, இதை தாண்டி இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்த்துலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா தமிழ் டப்பிங் வந்திருக்கு, ஒன் பீஸை நம்ம பார்க்கலாம் தமிழில், இதுக்கப்புறம் நம்ம ஒன் பீஸை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒன் பீஸை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் டப்பிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த தமிழ் டப்பிங்கில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதுவும் என்னன்றதையும் நம்ம பார்த்துடணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. மை ஹீரோ அகாடமி அந்த ஒரு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, 11 PM வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 PM வந்து ரிலீஸ் ஆகும் சண்டே. இதை தாண்டி வீக்லி எபிசோட்ஸ் வருமா அப்படின்றது வந்து தெரில. பிகாஸ் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ சண்டே ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் அந்த மாதிரி விட வாய்ப்புகள் இருக்குது போல். இப்படி விட்டால் நீ எத்தனை ஆர்க்கை எத்தனை வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுவேன்? அதுவும் ஆரம்பிக்கிறதே வானம்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்க். அது கிட்டத்தட்ட 10வது ஒரு ஆர்க்குன்னு சொல்லி நினைக்கிறேன். 10 இல்லை 11 வரும். கிட்டத்தட்ட ஒரு 800வது எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கிறானுங்க இவனுக்கு தமிழ் டப்பிங்கை போய். ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் எஸ் வானம் ஆர்க்கில் ஆரம்பிச்சது கூட தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஒன் பீஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க தமிழ் டப்பிங்லேருந்து. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பிளாங்காக இருக்கிறவங்க இதில் நுழைஞ்சாங்கன்னா மேபி அவங்க இதோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது, என்னடா அது இந்த சீரீஸே இப்படி தான் இருக்கும் போல, மொக்க சீரீஸ் போல அப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேக் ட்ராப்பும் இதில் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர், இந்த ஒரு டீம் எப்படி சேர போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்பேற்பட்ட எனிமீஸ் அவங்க மீட் பண்ண போகிறாங்க, இது மாதிரியான பல பாண்ட்ஸ் வந்து அந்த 800 எபிசோடுக்கு முன்னாடி இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கான முக்கியமான திருப்பு முனைகள் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 800ஆவதுல வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் கவனிக்காமல் இதுலேருந்து ஆரம்பிக்கும் போது புது வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸ் டப்பிங்லேயே பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போ அவைலபிள் இல்லைன்ற காரணத்தினால ஒரு நல்ல கதை நீங்கள் வந்து இதுலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு 600-700 எபிசோடு வரையும் நான் இங்கிலீஷ் டப்பிங்லேருந்தே பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் இதோட கண்டினியூ பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குவேன் அப்படின்றவங்களும் பார்த்துக்கலாம். பட் இப்போ வரையும் தமிழ் டப்பிங்கில் இது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இல்லை. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ப்ரோமோவில் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹைப்டான வாய்ஸாக கேட்கப்படல. ஸோ அது வந்து பெரிய ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கல. லைக் நருட்டோ எப்படி தமிழ் டப்பிங்கில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சோ அது அந்த ஒரு ரோல் இது வந்து ப்ளே பண்ணுமா, இவங்க வந்து இந்த ஒரு டப்பிங் வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது ப்ரோமோன்றனால ஒரு வாய்ஸ் ஓவர் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோமோ ஃபுல்லாக ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. அதனால் ஹோல் கேரக்டர்ஸ்க்கும் என்னென்ன வாய்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா டப்பிங் டீமும் யார் அப்படின்றத ரிவீல் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுக்கு பண்ண சேம் தமிழ் டப்பிங் டீம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து லைவ் ஆக்ஷனுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே கேரக்டர்ஸ்க்கு அப்படியே வந்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் பண்ணுறாங்க. அப்படியே பென்டனோட டப்பிங் டீமு, ரோல் நம்பர் 21 அது மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட அந்த ஆஸ்தான டப்பிங் டீமை கூட வந்து பண்ண விடுவாங்க. அவங்களும் பெஸ்ட்டான டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். பட் எப்படி இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சண்டே வரை காத்திருப்போம். ஸோ ஒன் பீஸோட தீவிரமான வெறியர்கள் பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் டப்பிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத. இதை தாண்டி ஒன் பீஸை நான் இனிமேல் தான் பார்க்கவே போகிறேன், நான் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய ஸ்டார்டர்ஸ் அவங்களும் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. ஒன் பீஸ்க்கான தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு அதுக்கான ரிவ்யூவை சண்டே அந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.